Yes, ma'am. என்னென்ன ஃபைலம் வரைக்கும் முடிச்சிருக்கோம் யாராவது சொல்ல முடியுமா? Phylum Porifera, Coelenterata. அப்புறம் என்னென்ன ஃபைலம் வரைக்கும் நான் முடிச்சோம்? Arthropoda வரைக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஃபைலத்தோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மட்டும் சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? போரிஃபெரானா அது உடம்புல என்ன இருக்கும்? Sponges. ஸ்பாஞ்சஸ். அது உடம்பு ஃபுல்லா ஓட்டையா இருக்கும் இல்லையா? போர்ஸ் இருக்கும். அப்புறம்டா நிடேரியால வந்து நீடில் ஆர் ஸ்டிங் செல்ஸ் மேம். ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். கரெக்ட். அப்புறம் டீனோஃபோரால வந்து கோம் பியரிங் மேம். காம்ப்ளேட்ஸ். கரெக்ட். பிளாட்டிஹெல்மின்தஸ் வந்து சக்கர்ஸ், பிளாட்வார்ம்ஸ் இதெல்லாம் அதுல இருக்கும் இல்லையா? எஸ் மேம். அதெல்லாம் பார்த்தோம். ஆஸ்ஹெல்மின்தஸ் ரவுண்ட் வார்ம், கேவிட்டி அதெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? ஆக்சுவலா அன்னைக்கு நான் உங்களுக்கு போரிஃபெராவோட முடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சீலன்ட்ரேட்டால அந்த மெட்டாஜெனிசிஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியா முடிச்சேன். அம்மாவா? எஸ் மேம். வாட் இஸ் மெட்டாஜெனிசிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Alternation of regeneration. Alternation of asexual reproduction with sexual reproduction. ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். ஏசெக்சுவலும் செக்சுவலும் மாறி மாறி வர்றது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மெட்டாஜெனிசிஸ். அதாவது பாலிப்ல இருந்து மெடுசா வரும், மெடுசால இருந்து பாலிப் வரும். ஓகேவா? கிளியரா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஃபைலம் போரிஃபெராவோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா இதுதான் நிடேரியா ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணிட்டு இது நான் சொன்னேன் இல்லையா? இங்க நீங்க பாருங்க, இந்த சி அனிமோன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிப் ஃபார்ம். ஹைட்ராலாம் அப்படியே ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கும். ஆனா இந்த இது இருக்கு பாருங்க, ஜெல்லி ஃபிஷ், இது அப்படியே வேகமா மூவ் ஆகுது. தெரியுதா? தெரியுதாடா? ஓகே, அடுத்து போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். Polyp reproduces asexually, medusa sexually. சரியா? இங்க பாருங்க, இதான் நீங்க நடத்தினேன். பாலிப்ல இருந்து மெடுசா வரும். மெடுசால மேலு ஃபீமேல் கேமீட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா லார்வா வந்து திருப்பியும் அதுல இருந்து பாலிப் வரும். ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்லைட்ல இருந்து தான் நம்ம படிக்கணும். யூனிக் ஃபீச்சர்ஸ். சரியா? சீலன்ட்ரேட்டாவோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இப்ப படிப்போம். யாரா படிங்க. Tentacle with cyanidoblasts. Nidoblasts. Tentacles are finger-like structures which surrounds the mouth of coelenterate used for food, captures and defense. Tentacles finger like structure, விரல் போல இருக்கிற ஸ்ட்ரக்சர். இது எங்க இருக்குன்னா அதோட வாயை சுத்தி இருக்கு. எதுக்காக இருக்கு? இப்போ ஒரு ஃபுட் அப்படி போகுதுன்னா அதை பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, இங்க இருக்கிறது தான் அதோட சாப்பாடு ட்ரே. இது என்ன பண்ணுது? டென்டக்கிள்ஸ அப்படியே அது மேல சுத்தி அதை அப்படியே ஒரு ஷாக் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த ஷாக் வந்த பிறகு அந்த ப்ரே அங்கேயே நின்னுரும். அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது.
it will use this for both offense and also defense. இப்போ அஃபென்ஸ் எப்படி நம்ம பார்த்துட்டோம். டிஃபென்ஸ் அப்படின்னா இப்போ இந்த சீலன்ட்ரேட்டாவோட ஒரு பெரிய ஆர்கானிசம் வந்து சீலன்ட்ரேட்டாவை கடிச்சு சாப்பிட வருது. அப்ப என்ன பண்ணும், இந்த டென்டக்கிள் அது மேல போட்டுடுச்சுன்னா அது ஷாக்ல நிற்கும். நிக்கிறதுக்குள்ள இவர் ஓடி போயிடுவார். ஓகேவா? எஸ் மேம். அது டிஃபென்ஸ். அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்துக்குமே டென்டக்கிள்ஸை யூஸ் பண்ணிக்கும். படிங்க. Nidoblasts are stinging cells present on the tentacles and the body with a poison-filled capsule called nematocyte. Nidoblast is used for anchorage, defense, and to capture prey. ஸோ இந்த நிடோபிளாஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஆங்கரேஜ், ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறதுக்கு, டிஃபென்ஸுக்கு, பிரேவை கேப்சர் பண்றதுக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்ல இப்ப என்ன லெசன்மா வந்துட்டு இருக்கு? எனக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் முடிச்சிட்டாங்க மேம். வெரி குட். மத்தவங்களுக்கு லேண்டா மேம் மார்ஃபாலஜி இன் பிளான்ட்ஸ் போயிட்டு இருக்கு மேம். நம்ம அனிமல் கிங்டம் வந்துட்டோம், போயிடலாம். இதை முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம மார்ஃபாலஜி, அனட்டமி அப்படின்னு ஒண்ணுன்னா கடகடன்னு போயிடலாம். சரியா? எஸ் மேம். இதை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அடுத்து இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? ஏற்கனவே இல்லாத இன்னும் கொஞ்சம் யூனிக் ஃபீச்சரு. இதோட உடம்புல பாருங்க, நடுவுல ஒரு கேவிட்டி தெரியுது. ஸ்பாஞ்ச் உடம்புல ஒரு கேவிட்டி தெரிஞ்சது. அந்த கேவிட்டிக்கு என்ன பேர் சொன்னோம்? கரெக்டா யார் சொல்றான்னு நான் பார்க்கிறேன். ஸ்பாஞ்ச் உடம்புல இருந்த அந்த கேவிட்டிக்கு என்ன பேரு? கேவிட்டினா என்ன வார்த்தையில பயன்படுத்துவீங்க? கேவிட்டினா என்ன மேம்? ஆன்சர் பண்ணலாம், அப்படியே அமைதியா இருக்க கூடாது. கிளாஸ் இன்டராக்டிவா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆஸ்டியா மேம். சீலோம். சீலோம். யார் சொன்னது? நவீனா? இப்போ ஸ்பாஞ்ச் உடம்புல இருக்க கேவிட்டி சேர்த்து சொல்லு. ஸ்பாஞ்சு கேவிட்டி சேர்த்து சொல்லு. ஸ்பாஞ்சோசீலம். அவ்வளவுதான், ஸ்பாஞ்சோசீல். அதே மாதிரி இங்க இப்ப இவர்கிட்ட என்ன கேவிட்டி இருக்கு? கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. சரியா? ஆனா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிளாட்டி எல்மென்டிஸ்ட் வரைக்குமே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், மவுத் மட்டும்தான். அது வழியாதான் ரெண்டுமே. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பரத் தமிழ்லாம் எங்க ஆளை காணும்? நோட்டு. எஸ் மேம். இது நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, பாலிப்னா என்ன, மெடூசானா என்ன? பாலிப்னா மரம் மாதிரி ஒரே இடமா அட்டாச் ஆயிருக்கிறது. மெடூசா அப்படின்னா அப்படியே ஃப்ரீயா மூவ் ஆகுறது. அரீலியா, ஜெல்லி ஃபிஷ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரா படிங்கம்மா.
Polyp and medusa forms. There are two types of body forms in cnidarians. Polyp is tubular, attached asexual form with upwardly directed mouth and tentacles. Example, Hydra, Adamsia. ஆடம்சியா ஹைட்ரா ஆடம்சியாலாம் இப்படிதான் இருக்கும். பாலிப் ஒரே இடத்துல அட்டாச் ஆயிருக்கும். வாய் வந்து மேல் பக்கமா இருக்குது. upward directed. Medusa is umbrella-like, free-swimming sexual form with downwardly directed mouth and tentacles. மெடூசால பாத்தீங்கன்னா downwardly directed mouth and tentacles. மெடூசால என்ன இருக்கு? Downwardly directed mouth and tentacles. கீழ் பக்கமா இருக்கு மவுத்தும் டென்டக்கிள்ஸும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஜெல்லிஃபிஷ். இது மெட்டாஜெனிசிஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாலிப் ஆல்டர்னேட்ஸ் வித் மெடூசா அல்லது ஏசெக்சுவல் ஆல்டர்னேட்ஸ் வித் செக்சுவல். இதுதான் மெட்டாஜெனிசிஸ். இது ஃபர்ஸ்ட் இது நோட் பண்ணுங்க. பாலிப் அண்ட் மெடூசா ஃபார்ம். Noted. Noted, Amma. Yes, ma'am. அடுத்து போலாமா? அடுத்து போட்டுமா? Yes. So phylum Cnidaria. இத பாருங்க, இங்க இருக்கிறது மஷ்ரூம் கோரல், பிரெயின் மாதிரி இருக்கிறது பிரெயின் கோரல், இது வந்து மேட்ரிபோரா. இந்த மாதிரி நிறைய கோரல்ஸ் இருக்கு. கோரல்னா தமிழ்ல பவழப்பாறைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கானிசம்க்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் ஷெல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நல்லா படிக்கணும். ஹைட்ரா, ஒபீலியா, இது வந்து ஃபைசேலியா, போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார்ன்னு சொல்லுவோம். அந்த போர்ச்சுகீஸ் சோல்ஜர் மாதிரி இருக்குல்ல அந்த கிரவுன், அது. இது சி அனிமோன். இங்க இருக்கிறது பெண் மாதிரி இருக்கு பாருங்க, பெனாட்டுலா ஆர் சி பென். இது வந்து ஃபேனு, இந்த ஜாப்பனீஸ்லாம் வச்சுப்பாங்கல்ல ஒரு கையில விசிறி, அது மாதிரி இருக்கு. இது சி ஃபேனு. இது மியாண்ட்ரினா ஆர் பிரெயின் கோரல். எக்ஸாம்பிள் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும் நல்லா. யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள்ஸ் படிங்க. கொஞ்சம் இன்னும் நல்ல இன்டராக்டிவா பதில் சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். சரியா? சொல்லுவீங்களா? ஓகே, வனிஷா சொல்றா, ரீனா சொல்றா, வேற யாரும் சொல்லலையே. இன்னைக்கு வேற யாரா புதுசா வந்திருக்கீங்களாடா? Yes, ma'am. யாரு பேரு? No, ma'am. ஸ்ருதியா? ஸ்ருதி நியூவா? Yes, ma'am. ஓகே. ஸ்ருதி எந்த பிளேஸ்? எந்த ஊரு? Tambaram side, ma'am. என்னதுமா தாம்பரமா? Yes, ma'am. ஓகே. ஜெயஸ்ரீ ஆனந்தி. Yes, ma'am. நீடா? நானும் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்குதான் வந்திருக்கியா? நான் சொல்ல மாட்டியா? மேம் கேட்டாதான் சொல்லுவியா? சொன்னேன். இல்லையே, நீ கை தூக்கலையா? அந்த பிள்ளை தான் கை தூக்குன மாதிரி இருந்தது. ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஹேண்ட் ரைஸ் பண்ணல, அன்மியூட் பண்ண. ஓகே.
என் பேரும் ஜெயஸ்ரீ தான், தெரியுமா? தெரியும் மேம். தெரியுமா? எப்படி இன்னைக்குதான் முதல் இல்ல முன்னாடி உள்ள கிளாஸ் வந்து சார் பார்க்க சொன்னாங்க. அப்ப தெரியும். அதுல பாத்தியா? எஸ் மேம். நான் ஃபுல்லா இன்னும் பார்த்து முடிக்கல. ஓகே, பொறுமையா பாரு, ஏதாவது டவுட் இருந்தா கேளு. எஸ் சரியா? மேம். சோ இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறது ஜெயஸ்ரீயும் ஸ்ருதியும் இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. பிராங்க் அஸ்வின் ராய் வந்திருக்கியாப்பா ஏற்கனவே? பிராங்க் எஸ் மேம். வந்திருக்கியா? ஓகேமா. யாரோ ஒருத்தர் எக்ஸாம்பிள் படிங்க பார்க்கலாம் கடகடன். Hydra, Obelia, Physalia, Adamsia, Pennatula, Georgonia, Medarina. நன்றிண்ணா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட்டு. எஸ் மேம். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஜெனரல் கேரக்டர்ஸ். நம்ம அங்க படிச்சதோட ஒரு சின்ன இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ நீங்க படிச்சாலும் இப்படி படிங்க. கிரேட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல், அசிமெட்ரி எப்படி இருக்கு, ஜெர்ம் லேயர், சீலும், அதுக்கப்புறம் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட், கீழே இருக்கிறதெல்லாம் பிசியாலஜி எக்ஸாம்பிள். இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? சரியா? எஸ் மேம். எஸ் மேம். மியூட்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஃபைலம் நம்ம பார்க்க போறது ஸ்டீனோஃபோரா. என்ன பார்க்க போறோம்? ஸ்டீனோஃபோரா, காம் ஜெல்லிஸ் ஆர் சி வால்நட்ஸ், இதுதான் பார்க்க போறோம். சரியா? ரெடி? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ ஃபைலம் ஸ்டீனோஃபோரா, இதோட ஜெனரல் கேரக்டர் என்னென்ன தெரியுமா? தெரியுமா? சரி. பயோலுமினிசன்ஸ் மேம். வெரி குட். பயோலுமி பாருங்க எப்படி மினுக்குது பாருங்க. உடம்புல இருந்து வெளிச்சம் வருது இல்ல, அண்ட் பாக்குறதுக்கு நல்லா பிளாட்டாவும் இருக்குது இல்லையா? சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரி தான். சீலன் ட்ரேட்டாக் என்னவோ அதே தான். டிஷ்யூ கிரேடு, ஜெர்ம் லேயர் டிப்ளோவா ட்ரிப்ளோவா? டிப்ளோபிளாஸ்டிக். சீலோம் வந்து ஏசீலோமேட், கேவிட்டி கிடையாது. ஓகே, ஓகேவா? எஸ் மேம். அடுத்து ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? Mostly seen in marine. ஆமா, மெரைன்ல மட்டும்தான் இருக்கும். சாலிட்டரி அண்ட் பெலாஜிக். பெலாஜிக் அப்படின்னா இந்த கடல் அடியில இல்லாம ஷாலோவான பிளேஸ் இருக்குல்ல, கடல்ல கொஞ்சம் ஷாலோ பிளேசஸ் அங்க இருக்கிறவங்க. சாலிட்டரினா தனியா தான் இருக்கும், வெறும் கடல்ல தான் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல இது இருக்காது. இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். சீலன் ட்ரேட்டாக் என்ன படிச்சீங்க? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஞாபகம் இருக்கா? Extracellular, intracellular. both intracellular and extracellular ரெண்டுமே இருக்கும். சரியா?
அசிலன்ட்ரேட்டா மாதிரியே தான். ரெஸ்பிரேட்டரிலாம் Absent. ரீப்ரொடக்ஷன் வெறும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஹெர்மா ப்ராடக்ட்னா என்னமா? Both male and female. Both male and female sex organ present in the same organism. ஃபீமேல் ரெண்டும் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். ஓகே, இன்டைரக்ட்னா என்ன அர்த்தம்? presence of larval stage. வெரி குட், லார்வா இருக்கும்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்னா பிரசன்ஸ் ஆஃப் லார்வா. டெவலப்மெண்ட் ஆஃப் டைரக்ட்னா நோ லார்வா. நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட். அடுத்து போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. இதோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னா locomotion is by 8 vertical rows of ciliated complex. சரியா? அந்த 8 rows of என்ன இருக்கு இத பாருங்க. தெரியுதா இந்த காம்ப்ளேட் உங்களுக்கு? இததான் இவரு லோகோமோஷனுக்கு பயன்படுத்திப்பாரு. டென்டக்கிள்ஸ் இதுக்கும் உண்டு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர்ல நீங்க அழகா டென்டக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. ஸோ இதோட இன்னும் பெரிய யூனிக்கானது, இட் கேன் எமிட் லைட் ஃப்ரம் த பாடி. தான் உடம்புல இருந்து அதால லைட்டை எமிட் பண்ண முடியும். இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் பயோலுமினசன்ஸ். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. நல்லா நோட் பண்ணுங்க, கேட்போம் எல்லாத்தையும். நோட்டட். Yes. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து ப்ளூரோபிரேக்கியே, இந்த பக்கம் இருக்கிறது டீனோப்ளேனம். ப்ளூரோபிரேக்கிய டீனோப்ளேனம். இது மொத்த இதோட ஒரு கிளான்ஸ். அப்படியே ஃபுல்லா நோட் பண்ணிக்கலாம் நீங்க.
Noted? Yes, ma'am. Okay. இப்ப எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டீனோஃபோரா பத்தி என்னென்ன படிச்சோன்னு கட 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 கடன்னு யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன் நான். It is bioluminescent. Digestion, ma'am. Digestion, ma'am. Intracellular and extracellular, ma'am. Very good. Development, ma'am. It is hermaphrodite, ma'am. அப்புறம் Tissue level of organization. very good. Tissue level. It has 8 vertical rows. Okay. with Reena, ciliated Vanita, membrane. Ashika தான் Radial symmetry. good. இப்பதான் Frank good. Syed. Frank. அப்புறம் Excretory system and respiratory system absent, ma'am. Ma'am, it is triploblastic, ma'am. okay, correct. Jay, Fertilization is external with indirect development, ma'am. very good. அப்புறம் Reproduction takes place by sexual means, ma'am. means okay, good. ரெபேக்காலாம் என்ன வாயை திறக்கிறது இல்ல? ரெபேக்கா இருக்கியா இல்லையா? ரெபேக்கா இருக்கா இல்லம்மா? இருக்கிறா, நான் வாய் திறக்க மாட்டேன். ஓகே, குட். அப்புறம் ஜீவன், நீ ஒரு பாயிண்ட் சொல்லு. வேற யார் சொல்ல போறது? Diploplastic organization. கரெக்ட். Yes, ma'am. சொல்லிட்டோம், ma'am. சொல்லிட்டீங்க. வெரி குட். எக்ஸாம்பிள் யாரா சொல்லுங்க. Pleurobrachiar tinoplana. அவ்வளவுதான். சூப்பர். இப்போ இந்த ஃபைலம் ஓரளவு நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சா? Yes, ma'am. ஓகே, இப்போ நம்ம 3 ஃபைலம் முடிச்சிருக்கோம். என்னென்ன 3 ஃபைலம் முடிச்சோம் சொல்லுங்க. Porifera, Coelenterata, இப்போ நம்ம அடுத்து Platyhelminthes, Aschelminthes. Flat அப்படின்னாலே flatன்னு அர்த்தம். இந்த வார்ம் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டா இருக்கும், தட்டையா இருக்கும். தமிழ்ல தட்டை புழு. பாருங்க எப்படி தட்டையா இருக்கு பாருங்க. டேப் வார்ம் இருக்கா? Yes, ma'am. இங்கேயும் பாருங்க, பிளானேரியா அப்படி தட்டையா இருக்கு. அதனாலதான் இத பிளாட் வார்ம்னு சொல்றோம். இவருக்கு நல்ல ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் டெவலப் ஆயிடுது. சிமெட்ரி பாத்தீங்கன்னா பைலாட்ரல் சிமெட்ரி. என்ன சிமெட்ரி? பைலாட்ரல் சிமெட்ரி. ஓகேவா? இங்க இருந்தே பைலாட்ரல் தான். டீனோஃபோராவோட ரேடியல் சிமெட்ரி கதை முடிஞ்சு போச்சு. பைலாட்ரல் சிமெட்ரினா என்ன அர்த்தம்னா அப்படியே குறுக்குல மேல இருந்து, இப்ப நம்மள அப்படியே மேல இருந்து இப்படி வெட்டுறாங்கன்னு வைங்களேன். இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண்ணு, இப்படி ஒரு மூக்கு, நாஸ்ட்ரல், இப்படி ஒண்ணு அப்படி வருது இல்லையா? அந்த மாதிரி 2 சைடும் ஈக்குவலா வரும். இந்த பாருங்க, இது எப்படி வெட்டினா இங்க ஒரு கண்ணு, இங்க ஒரு கண்ணு, இங்க ஒரு பாதி, இங்க ஒரு பாதி, அந்த மாதிரி. அதுதான் பைலாட்ரல் சிமெட்ரி. ஜெர்மினல் லேயர்மா இதுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்படின்னா எக்டோடம், மீசோடம், எண்டோடம் 3மே இருக்கும். என்னென்ன இருக்கும்? Ectoderm, mesoderm, endoderm. அவ்வளவுதான். எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அடுத்து சீலோம். சீலோம் பாத்தீங்கன்னா ஏசீலோம் எடுத்துக்கலாம். ஹாபிட்டட் மெயின்லி அக்வாட்டிக். எண்டோபாரசைட். எண்டோபாரசைட்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? It is found in Feeds animals. on other living beings. Lives on ன்னு சொன்னா எக்ஸோபாரசைட். Outside the body. Lives inside the body. எண்டோனா within. இப்போ பாரசைட் அப்படின்னா ஒருத்தர் உடம்பு மேல இருந்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறவங்கள பாரசைட்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த லைஸ் இருக்குல்ல, ஹியூமன் லைஸ், பேனு,
அப்புறம் இந்த லீச், அட்டைப்பூச்சி, இதெல்லாம் வந்து உடம்புக்கு வெளியே இருந்து ரத்தத்தை உரியுது. எண்டோ பாரசைட்னா இந்த நாக்குப்பூச்சி, இந்த இந்த இருக்குல்ல லிவர் ஃப்ளூக்கு, இதெல்லாம் நம்ம உடம்புல லிவர்லயோ அல்லது இன்டெஸ்டைன்லயோ இருந்துகிட்டு உள்ள இருந்து ரத்தத்தை எடுத்து சாப்பிடும். அது எண்டோ பாரசைட். எக்டோனா அவுட் சைட் த பாடி, எண்டோனா விதின் த பாடி. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நோட்டட். Yes, ma'am. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம், அந்த சீலோம் எப்படி இருக்கு, ஜெர்மினல் லேயர் எப்படி இருக்குன்ட்டு. ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட், அக்வாட்டிக் தண்ணியில இருக்கும். எண்டோ பாரசைட் சிலது தான் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா உடம்புக்குள்ள எல்லாம் இல்லாம வெளியே வாழ்றது. இந்த பிளனேரியாலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கும் இன்கம்ப்ளீட் தான். அப்படின்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஓப்பனிங் இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? இன்கம்ப்ளீட். நெக்ஸ்ட் போமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் இருக்குமா இதுக்கு? இதுவே ஒரு பாரசைட் இல்ல? ஆப்சென்ட். அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுவும் ஆப்சென்ட். ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா உங்க சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த பிளனேரியா அப்படியே ஒரு பிளனேரியாவை 3 துண்டா வெட்டினீங்கன்னா 3 பிளனேரியா வந்துடும். எஸ் மேம். சரி, அது ரீஜெனரேஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகே, அவர் அப்படியே ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும். ஒருத்தரை வெட்டி போட்டா 3 பேர் வந்துடுவாங்க. தெர்மாப்ரோடைட், இப்பதான் சொன்னேன். வாட் இஸ் தெர்மாப்ரோடைட்? Both the sexes are present. Female. Male and Correct. Next, internal fertilization. அப்படின்னாமா fertilization takes place in Presence of larva. இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அது வந்து டைரக்ட் இன்டைரக்ட். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்னா பிரசன்ஸ் ஆஃப் லார்வா. நான் கேக்குறது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். fertilization takes place inside the body. இன்சைட் த பாடி. இப்ப ஹியூமன் பீயிங் மாதிரி. ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த பாடி. நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes. Yes ma'am. So unique feature னு பாத்தீங்கன்னா unsegmented, dorso-ventrally flattened except tapeworm. சரியா? ஸோ டேப்வார்ம்ல செக்மெண்ட் இருக்கு, ஆனா அது வந்து உண்மையான செக்மெண்ட் கிடையாதுண்ணா. செக்மெண்ட்னா வெளியவும் கட் பண்ணணும், உள்ளேயும் கட் பண்ணணும். பட் இதை வந்து நம்ம சூடோ செக்மெண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா பொய்யா வெளியே மட்டும் பார்க்கறதுக்கு செக்மெண்ட் மாதிரி இருக்கும், ஆனா செக்மெண்ட் கிடையாது. ஓகே, அனலிடால தான். ஆமாண்டா, இது டேப்வார்ம். நாடா புழுன்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல. Yes ma'am. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Yes ma'am. yes ma'am.
குட். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்ப வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன்லாம் இல்ல இல்ல அப்படிதான் சொல்லணும். இப்பதான் முதல்ல எக்ஸ்கிரீஷனுக்கு ஒரு ஆர்கன் டெவலப் ஆகுது. அந்த ஆர்கனுக்கு என்னன்னு பேரு? Flame cell. Flame cell. அல்லது புரோட்டோனெஃப்ரீடியா. நோட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி கேட்பாங்க மேத்ஸ்ல ஃபாலோயிங்ல. லாட்டியல் லென்த்திஸ் போட்டுட்டு அதோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஃப்ளேம் செல்ஸ். டன். Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து இதோட யூனிக் ஃபீச்சர். இப்போ பாரசைட்னா ஒருத்தர் உடம்புல போய் ஒட்டி ரத்தத்தை எடுக்க போகுது. அப்போ அதுக்கு இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்லாம் தேவை. குக்கு அப்படியே குத்துறதுக்கு, சக்கர்ஸ் அப்படியே உறிஞ்சறதுக்கு, இதெல்லாம் தேவை. சரியா? இதையும் யாராவது படிங்க. Hooks and suckers in parasitic forms. Some absorbs nutrients from the host through their body surface. Hooks and suckers in parasitic forms. சில பேர் வந்து absorb the nutrients from the host through their body surface. அந்த பாடி சர்ஃபேஸ் அவங்க மேல ஒட்டியே கூட எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு திறமை பாரசைட். நெக்ஸ்ட் போலாமா? நோட் Yes, பண்ணிடுங்க. ma'am. நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். ஸ்கூல்ல படிக்காத பசங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஸோ அப்படியே இந்த மொத்தமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மொத்தமா நம்ம படிச்சுக்கலாம். இது ஒரே பேஜ். Noted, ma'am. கிளியரா புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Written. குட். ஸோ எக்ஸாம்பிள் டீனியாசோலியம், ஃபாசியோலா ஹெப்பாட்டிகா அப்படின்னா லிவர் ஃப்ளூக்குன்னு அர்த்தம். டீனியாசோலியம்னா டேப் வார்ம், பிளனேரியா உங்களுக்கு தெரியும். இதுதான் பிளனேரியா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபைலம் ஆஸ்கெல்மென்தஸ். ஆஸ்கெல்னா உருளைன்னு அர்த்தம், ரவுண்டு. ஆஸ்கெல்னா என்னது? Round worms. உருளை, ரவுண்டு. ஓகேவா? அதான் இப்ப பார்க்க போறோம். சோ இதோட கிரேட் பாத்தீங்கன்னா அதுவே ஆர்கன் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இங்கேயும் ஆர்கன் சிஸ்டம் தான். அஸ்காரிஸ். இதுல மேல் ஃபீமேல் பார்த்து என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. Female is
longer, larger than the male, ma'am. ஆமா, லாங்கரா இருக்கு ஃபீமேல் தென் த மேல். அண்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் கூட நல்லா ஆப்வியஸா தெரியுது பாருங்க. லாங்கர் லார்ஜ். இருக்கு. it is thick. அந்த இது கிட்ட பாருங்க, ஒரு எண்டுல அப்படியே சுருட்டி இருக்கு பாருங்க மேலுக்கு, ரொம்ப ஹுக் மாதிரி இருக்கு, இருக்கா? மாதிரி இருக்காது. ஓகே, அதெல்லாம் வந்து ஆப்வியஸா பாக்குற என்னப்பா? எண்ட்ல கரெக்ட். சிமெட்ரி பாத்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. கண்ணுல கூட புழு இருக்கும் தெரியுமா? இந்த பாருங்க, தெரியுதா? அப்படியே எடுக்க வரும். புழு பேரு லோவா. சரியா? ஐவாம் கண்ணுல கூட இருக்கும். கண்ணுல புழுவாவே போவாது, அதோட முட்டை இருக்கும்ல, சிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த குட்டி சிஸ்ட் ஏதோ டஸ்ட் மூலமாவோ ஏதோ அப்படி போயிடும், ரைட்டு. அது உள்ள இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். பாத்தீங்களா? Yes, ma'am. இது வந்து பின்வார்ம், என்டிரோபியஸ் வார்மிகுலாரிஸ். இது பின்வார்ம். ஜெர்மினல் லேயர் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்ட். சொல்லுமா? அந்த கண்ணுல இருக்க வார்ம்னால ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம்? ஆமாண்டா, உறுத்தும், இரிட்டேட் ஆகும், ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகும், ரெட்னஸ் அதெல்லாம் இருக்கும். எதனால மேம் அது வரும்? அதான் சொன்னேன்லடா, இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து யூஸ்வலா இந்த நாக்குப்பூச்சி எல்லாம் நம்ம சொல்றோம்ல, இந்த புழு இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு டாய்லெட்ல அந்த மாதிரி இருக்கு, ஒரு ஈ வந்து அங்க உட்காருது, அங்க உட்கார்ந்துச்சுன்னா அதுகிட்ட இதோட சிஸ்ட்னா முட்டைன்னு சொல்லுவோம். அந்த முட்டை வந்து நீ வந்து கண்ணுல பார்க்க முடியாது, ரொம்ப குட்டி. அதுவே வந்து நம்ம மேல உட்காந்துச்சுன்னா அதோட அந்த குட்டி முட்டை போயிடும். முட்டை இருக்கும்போது உறுத்துற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வளர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப உறுத்தி அப்படி ஆயிடும். மேம் விஷன் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? விஷன் லாஸ் அந்த அளவுக்கு யாரும் விட மாட்டாங்கல்ல. இப்ப நிறைய கண்ணுக்குள்ள வந்துச்சுன்னா விஷன் லாஸ் ஆகும். ஏன்னா கண்ணுல இருக்கிற பிளட் எல்லாம் அது சக் பண்ண ஆரம்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நமக்கு தான் கண்ணுல ஒரு சின்ன தூசி வந்தாலே நம்மளுக்கு சென்ஸ் ஆகுது இல்ல, அப்படியே தண்ணி போட்டு எரிச்சலா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம்லப்பா. எஸ் மேம். நான் கண்டுக்காம விட்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து போட்டா அடுத்து போலாமா? எஸ் மேம். ஸோ இதோட சீலோம் பார்த்தீங்கன்னா சூடோசீலோமேட் அல்லது ஃபால்ஸ் சீலோம்னு சொல்றோம். சரியா? ஃபால்ஸ் சீலோம் பாடி கேவிட்டி வந்து பவுச்சா இருக்கும், நிஜமான கேவிட்டி மாதிரி இருக்காது. இது எங்க வாழுதுன்னா அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல். சில பேர் ஃப்ரீ லிவிங்கா இருப்பாங்க, நிறைய பேர் பாரசைட் தான். பாருங்க மனுஷங்களோட குடல்ல எப்படி இருக்கு, இன்டெஸ்டைன்ல. குட்டி பசங்களோட டாய்லெட்ல எல்லாம் இருக்கும். அதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல ஒரு மாத்திரை கொடுப்பாங்க தெரியுமா? எஸ் மேம். இதெல்லாம் கொல்றதுக்கு தான் ஆல்பிரண்டசோல்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அடுத்து இதோட பிசியாலஜி பார்க்க போயிடலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிங்க. Digestive system complete. It has both mouth and anus, tabular alimentary canal with well-developed muscular pharynx. முதல்ல ஆர்கானிசம் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்.
இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாரும் இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட்னா மவுத் மட்டும்தான் இருக்கும், ஏனஸ் இருக்காது. அந்த ஒரே ஓப்பனிங் வழியா தான் 2 வேலையுமே நடக்கும். பட் முதல்ல இவருக்கு தான் கம்ப்ளீட். இந்த பக்கம் வாய் இருக்கு, இந்த பக்கம் ஏனஸ் இருக்கு, பாடி டியூப் மாதிரி இருக்குது. சரியா? அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தா ஒரு பாடின்ற டியூபுக்குள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்ற இன்னொரு டியூப் வந்த மாதிரி, டியூப் வித்தின் அ டியூப் மாதிரி இருக்குது. ஓகே, புரியுதா? Yes, ma'am. மட்டுமா? இது கிளியரா? Yes, ma'am. அடுத்து இது படிங்கடா. எனக்கு நெட் வேணும், அதுல நெட் சரியா கிடைக்க மாட்டேங்குது. படிங்க. Reproduction, dioecious, sexes are separate. Sexual reproduction, internal fertilization. Development is direct or indirect. So dioecious sexes are separate. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஹியூமன் பீயிங்ல பார்த்தாலே இவங்க மேல் தனி ஃபீமேல் தனின்னு தெரியும்ல. புரியுதாமா? Yes. Yes, ma'am. Sexes are separate. Fertilization உள்ளேயே நடக்கும். டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். அப்படின்னா சில பேருக்கு லார்வா இருக்கும், சில பேருக்கு லார்வா இருக்காது. ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது போயிடும். Noted? Yes, ma'am. இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ பாடி சர்க்குலரா இருக்கும். கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா சின்சீஷியம்னா நிறைய நியூக்ளியஸ். நோட் பண்ணிக்கோங்க, இனிமே அடிக்கடி நிறைய இடத்துல இந்த சின்சீஷியம்ன்றது படிப்பீங்க. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. அடுத்து excretory tube to remove the body waste through excretory pore. சரியா? நம்ம சொன்னோம் இல்லையா, இப்பதான் மவுத், ஏனஸ் வழியா கெட்டதெல்லாம் போயிடும். செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னா என்னடா? டைனா 2, மார்ஃப்னா வெளிப்புற தோற்றம், மார்பாலஜி. ஸோ மேல் ஃபீமேலு அப்படியே பார்த்தவொடனே தெரியற மாதிரி இருக்கும்னு அர்த்தம். அதுதான் செக்ஷுவல் டைமார்பிசம். நோட் பண்ணிக்கோங்க.
Done? Yes, ma'am. Yes, ma'am.
ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதாடா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபைலம் Yes, ma'am. நான் சொன்னேன்ல, இது அப்படியே வீங்கி போற மாதிரி யானை காலுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது அப்படியே ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்கடா. கடகடன்னு. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இது கிளியரா இருந்துச்சுன்னா அடுத்த ஃபைலம் போலாம். இதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஃபைலம் நீங்க கிளியரா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஃபைலம்க்கு நம்ம போலாம். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் Yes, ma'am. Not done, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு டக்கு டக்குன்னு. As Helmintons means circular and crisscross section, ma'am. Triploplastic, ma'am. With pseudocoelomate. Okay. Pseudocoelomate, bilaterally symmetrical, Digestive and digestive has, system is free living, complete. aquatic and living. terrestrial or parasitic, ma'am. Plus internal fertilization. Circulatory system and respiratory system are Thin absent. sitial epidermis. Development in direct and indirect. Alimentary canal is complete with well-developed muscular pharynx. Good. Respiratory system is absent and circulatory system is absent, ma'am. Fertilization is internal. Development may be direct or indirect. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பிளாட்டியல்மென்தஸ்க்கு எக்ஸாம்பிள். Aerial worm, Ascaris. round worm, ascaris. பிளாட்டியல்மென்தஸ் கேட்டேன்டா. Tapeworm planaria. Fasciola. Tapeworm planaria. பிளாட்ஃபார்ம்க்கு எக்ஸாம்பிள். Tonia cilium. Taenia, Ascaris. fasciola, தனியா சொல்லிடுங்க. இதுக்கு அஸ்காரிஸ் வரும். புஷரீரியா. கரெக்ட். எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன். எத்தனை ஃபைலம் படிச்சாச்சு? 5, ma'am. இப்ப அடுத்த ஃபைலம் என்ன படிக்க போறோம்? Annelida. 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 அனலிடா. அடுத்து நம்ம படிக்க போறது ma'am, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம்.
சொல்லலையா? சரி சரி. திடீர்னு சொல்ல மாட்டேங்குது. பைலாட்ரல் சிமெட்ரினா என்னடா அர்த்தம்? Divides equal. ரீனா தேவி என்ன ஹாஸ்டா மாத்துமா? இப்ப நல்லா இருக்காமா வாய்ஸ்? எஸ் மேம். இப்ப கிளியரா இருக்குல்ல? எஸ் மேம். Yes, ma'am. மாத்திட்டேன் நெட்ட நீங்க சொன்னீங்க. ஓகே. யாருமா ஹாஸ்டா இருக்கிறது? என்ன மாத்துறா? ஓ என்ன மாத்திட்டியா? தேங்க்ஸ். ஃபைலம் அனலிடா. சிமெட்ரி பத்தி சொன்னோம். அடுத்து இது என்ன ஜெர்மினல் லேயர்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக். சீலோமா ஏசிலோமா? சீலோமேட். சீலோமேட். பாருங்க நடுவுல இருக்கிறது கட்டு வால், பாடி வால், நடுவுல சீலோம் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஹாபிட் அண்ட் ஹாபிடேட் எங்க இருக்கு? டெரஸ்ட்ரியல்ல இருக்காங்க, ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்காங்க, மெரைன் தண்ணிலயும் இருக்காங்க, ஃப்ரீ லிவிங், பாராசிட்டிக் ரெண்டு ஃபார்முமே இதுல இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாருங்க கம்ப்ளீட் அப்படின்னா என்னமா அர்த்தம்? Mouth and anus present. ஆனஸ் பிரசன்ட். இந்த சைடு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க, டிஃபலோசோல் தெரியுதா? இது என்ன பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இன்டெஸ்டைன்ல நீங்க சின்ன கிளாஸ்ல வில்லைன்னு படிச்சிருப்பீங்க. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால்ட் வில்லை. எஸ் மேம். என்பின் அப்சார்ப்ஷன் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல. அந்த மாதிரி எர்த்வார்ம்ல எல்லாம் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டிஃபலோசோல். அதையும் வேணா நோட் பண்ணிக்கோங்க. டிஃபலோசோல்னு போட்டு பிராக்கெட்ல villi like structure which will help in absorption of nutrient and increase the surface area. எழுதிக்கோங்க நான் சொன்னது அப்படியே. Cephalosol, it is a finger like structure which helps in absorption of nutrients and also which increases the surface area. Surface area. நோட் பண்ணியாச்சா? நோட்டு. எடுப்பாங்கடா, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன். எஸ் மிஸ். அடுத்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். குவிட்டேனியஸ். குவிட்டேனியஸ்னா ஸ்கின் மூலமா மூச்சு விடுறது. சில பேருக்கு கில்ஸ் இருக்கும், அது மூலமா மூச்சு விடுவாங்க. சரியா? எஸ் மிஸ். நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாம் மோஸ்ட்லி ஸ்கின் மூலமா தான் மூச்சு விடுவாங்க. சில ஆர்கானிசம் மட்டும் கில்ஸ் மூலமா மூச்சு விடும்.
அடுத்து போட்டுமா